என்ன பண்ண போறோம்டா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கடா. இரு சொல்றேன். இப்போ ஒரு டிராமாவை பாக்குறியா? என்னது டிராமாவா? என்னடா பண்ண போற? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுடா. வேணாம் மச்சான், ஏற்கனவே சொதப்பினதெல்லாம் போதும். தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. ஏய் பாண்டி, இப்ப பாரு எப்படி ஆரம்பிக்கிறேன்னு. என்ன ஆரம்பிக்க போற? ஐயோ சார், என்னங்க சார் இங்க நின்னுட்டீங்க? உங்களை கொல்ல வராரு சார். ஓடுங்க சார், ஓடுங்க. ஐயோ ஐயோ சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஐயோ மேடம், சொன்னா கேளுங்க மேடம். அவர் தட்டி எடுத்து வராரு. அவர் எங்க போறாரு? போயிருக்காரு. கொன்றுவார். வேகமா போங்க, போங்க. ஐயோ அனி அனி ஆபத்து வரப்போது, ஓடுங்க. எங்க அப்பா கொலவரீடு வந்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு உயிரை காப்பாத்திக்க ஓடுங்க, ஓடுங்கண்ணே, ஓடுங்க. ஏய் தம்பி, ஏய் தம்பி. அனி அனி ஏப்பா எங்க ஓடுறீங்க? அட பாவி பையனே, உடம்புல அவர் குத்துனாருன்னா செவந்து போயிருவேன். உயிரை காப்பாத்திக்க ஓடு, ஓடு, ஓடு. ஐயோ சார், ஓடுங்க, ஓடுங்க, போங்க, வேகமா போங்க. ஐயோ வேகமா ஓடுங்க. மாட்டாதீங்க, ஓடுங்க. சொன்னா கேளுங்க. ஏய் என்னாச்சுப்பா? எதுக்கு ஓடுறீங்க? சார் வேணாம் சார், வேணாம் சார். என்னாச்சுப்பா? சார் நான் பிள்ளை குட்டிக்காரன் சார். சார் விட்டுருங்க சார், வேணாம் சார். என்ன விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் நான் பிள்ளை குட்டிக்காரன் சார், வேணாம் சார். விட்டுருங்க சார். சார் கையெடுத்து கும்பிடுறேன் சார். வேணாம் சார். விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். விட்டுருங்க சார். என்ன விட்டுருங்க சார். ஏய் நில்லுப்பா. ஏப்பா ஏய் சார், நீங்க தான் மார்க்கண்டேனா? ஆமா சார். என்ன சார் இதெல்லாம்? நீங்க ஒரு கொலையை செஞ்சுட்டு உள்ள போயிருக்கீங்க. கோர்ட்ல தண்டிக்கப்பட்டு 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கீங்க. ஜனங்க அத பத்தி பேசதான் செய்வாங்க. அவங்க பிள்ளைங்களை உங்க கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக நீங்க அவங்க கிட்ட சண்டைக்கு போவீங்களா? வெட்டுவேன் குத்துவேன்னு மிரட்டுவீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க ஒரு தடவை இல்ல, பல வாட்டி இந்த மாதிரி மோசமா பிஹேவ் பண்ணிருக்கீங்க. உங்க பசங்க போன் பண்ணி சொல்லி நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 120 வீட்டுக்காரங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க பசங்க தான் சார். சொந்த பிள்ளைங்கள உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு ஏன் சார் இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க? கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா மோசமா பேசாம மவுண்ட் ரோட்ல சிலையா வைப்பாங்க. நல்லா கேளுங்க சார். நாங்க சொன்னா கேட்காம எங்க கிட்டயே சண்டைக்கு வராரு. கொலகாரன்னு சொல்லாம இவர் என்ன அப்பாவே ஆளு நான் சொல்லுவாங்க? இவர் பெத்த பிள்ளைங்க நாங்களே இவ்ளோ வெளிப்படையா எல்லார்கிட்டயும் இவரை பத்தி சொல்றோம்னா அதுல இருந்து இவரோட கேரக்டர் எப்படி இருக்குங்கறத புரிஞ்சுக்கோங்க சார். ஏய் கொலைச்சிருவேன். பாருங்க சார், பாருங்க. இப்ப கூட நீங்க இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாருன்னு பாருங்க. இவரை பார்த்தாலே பயமா இருக்கு சார். எங்களை பார்த்து கண்ணை உருட்டி ஒரு முழி முழிப்பாரு பாருங்க, எங்களுக்கெல்லாம் பயமே வந்துரும்.
அப்படி ஒரு டெரர். இவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் நாங்க பயந்து பயந்து சாகுறோம். பார்த்து ஏதாவது பண்ணுங்க சார். இவரு கூட எப்படி சார் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது? சார் இவங்க யாருக்கும் என்னை பற்றி தெரியாது. ஆனால் ஆளாளுக்கு அவங்க யூகத்துக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க சார். ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை. இது எல்லாமே இவங்க வேணும்னே என்னை பற்றி கிளப்பி விட்டது சார். என்ன சார் ஏதோ சின்ன பிள்ளை கதை மாதிரி சொல்றீங்க? நீங்க ஒன்னும் அப்பாவி இல்ல, கோர்ட்ல தண்டிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்க ஹபிச்சுவல் அஃபெண்டர்ன்ற கணக்குல திரும்பவும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், தெரியும்ல? சார் என்ன சார் நீங்களே ஒரு முடிவெடுத்து பேசினா எப்படி சார்? என் சைடு கேட்க மாட்டீங்களா சார்? சரி சொல்லுங்க சார். நான் 7 வருஷம் ஜெயிலில் இருந்து வந்திருக்கேன். அதுக்கு என் மேலே ஒரு கொலை குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் கோர்ட் என்ன தண்டிச்சிருச்சு. இது எல்லாருக்கும் தெரியும் சார். இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்ன கொலகாரன்னு வாய் ஓயாமல் அதே சொல்லிட்டு இருக்காங்க. யார் மனசுலையும் அந்த எண்ணம் போகாமல் பார்த்துக்கிறாங்க சார். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாருக்கும் என்ன யாருன்னு கூட தெரியாது சார். ஆனால் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே என்னை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி என் கேரக்டரை கேவலப்படுத்தி வச்சுருக்கானுங்க சார். இத்தனைக்கும் நான் பெத்த பசங்க என் மருமக தான். நான் இவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. இருந்தாலும் வேணுனே இதை பண்ணுறாங்க சார். நானும் எவ்வளவோ பொறுத்து போனாலும் இவங்க எல்லாரும் கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்கிறாங்க சார். இப்ப கூட இதோ தலையில அடிபட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரை நான் எதுவும் பண்ணல சார். அப்புறம் நான் ஏதோ அவரை அடிக்க வந்தேன்னு இந்த பசங்க வேணும்னே சொல்லி இவர் பயந்து போய் இவரா போய் செவுர்ல மோதிக்கிட்டாரு. இங்க பாருங்க சார், உங்க குடும்ப பிரச்சனையை நீங்க தான் பாத்துக்கணும். ஆனா குடியிருக்கிற இடத்துல உங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை ஆபத்துன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத சிக்கல். ஏற்கனவே 7 வருஷம் உள்ள இருந்திருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு பெரிய மனுஷனா லட்சணமா நடந்துக்கோ. ஏமா நீங்க இவர் சம்சாரம் தானே, கொஞ்சம் தன்மையா நடந்துக்க சொல்லுங்கம்மா. யோ வாங்கயா போலாம். என்ன சார் இது, போலீஸ் வந்து போற அளவுக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை சார். ஆமா சார், நாங்களும் அதைத்தான் சொல்றோம். இவரை எங்கே இருக்க வச்சீங்கன்னு வைங்க, போலீஸ் மட்டும் இல்ல, அடுத்து மிலிட்டரி, சிபிஐன்னு எல்லாரும் இங்க வந்து நிப்பாங்க. யாரும் நிம்மதியா இருக்க முடியாது, பாத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களோட விளையாட வேண்டாம்னு சொன்னதுக்கு போய் எப்படி ஒருத்தர் மண்டையை உடைச்சிருக்காருன்னு பாருங்க. ஏய், பொய் சொன்ன பொண்ணா கழுகி போயிடும், ஜாக்கிரதை. அந்த மனுஷன் நீங்க பயம் காட்டினதுனால தானே சோத்துல போய் மோதிக்கிட்டாரு. அதுக்கு இவர் என்னடி பண்ணுவாரு? ஒரு ஆளை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வருதுன்னு என்ன அர்த்தம்? இவர் அவ்வளோ மோசமானவர்னு தானே அர்த்தம். யாரடி மோசம்? அவர்தான். இவர் மோசமா? நீ தாண்டி மோசம். பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம இவ்ளோ அராஜகம் பண்றீங்களே, நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. பாருங்க சார், பெத்த பிள்ளைங்களுக்கே சாபம் விடுறாங்க பாத்தீங்களா? இதுதான் இவங்களோட லட்சணம். நல்லா இருந்த எங்க அம்மாவே இப்படி கெடுத்து வச்சிருக்காரு. சார் இங்க பாருங்க, இவரை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. கோவம் வந்தா எப்படி அடிப்பாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆமாமா, பெல்ட்டால விளாசி தள்ளுவாரு, சவுக்கெடுத்து அடிப்பாரு. சில நேரம் செவத்துல மோதி மண்டையே உடைஞ்சிருக்கு. கேட்டா பெரிய சண்டியர்னு சொல்லுவாரு. இவர் சண்டியர் தனத்துக்கு இது வரைக்கும் நாங்க தான் பலியானோம். இப்போ நீங்களும் வந்து சிக்கிட்டீங்க. பாவம். இங்க பாருங்க சார், இன்னைக்கு நடந்தது பார்த்தது எல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். இதை இப்படியே விட்டீங்கன்னா
தினைக்கு ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வருவார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி நீங்கள் தான் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் இஷ்டம். இதை பாருங்க சார், உங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களால் எங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வருது. பிரச்சனை எல்லாம் இல்லாமல் சைலண்ட்டாக போயிட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட் என்னைக்கு நீங்கள் வந்தீங்களோ அப்போலேருந்து பிரச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சார், இது உங்கள் பூர்வீக இடம். அதுக்கு நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் வேற. அது உங்களோட தலைவலி. ஆனால் உங்கள் குடும்ப பிரச்சனையில் மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது. அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டை காலி பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்கிறத எங்களால் அனுமதிக்கவே முடியாது சார். என்னங்க இப்படி சொல்றாங்க? சார், வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போக சொன்னா எப்படி சார்? சார், இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது. எல்லாருமே கூடி முடிவெடுத்த அசோசியேஷன் முடிவு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீங்க காலி பண்ணி ஆகணும். இதுக்கு மேல பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நம்ம யாருக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? எல்லாரும் ஏன் நம்மள இப்படி துரத்தி அடிக்கிறாங்க? இவங்க என்ன பண்ணுவாங்க சீதா? நாம பெத்ததுங்க பண்ணும்போது மற்றவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப நம்ம என்னங்க பண்றது? தெரியல சீதா, யோசிக்கலாம் வா. தாத்தாவை எல்லாரும் திட்டுறாங்க. தாத்தா ரொம்ப நல்லவர் தானே? உனக்கு புரியுது. ஆனா பெரிய மனுஷங்கிற பேர்ல நம்ம வீட்ல இருக்கிற யாருக்குமே அது புரியலையே. வந்த நாள்ல இருந்து ஏன் தான் தாத்தாவை இப்படி விரட்டி அடிக்கிறாங்கன்னே தெரியல. பாவம் அவரு. அது ஏன்னு இன்னும் புரியலையா உனக்கு? இந்த வீடெல்லாம் தாத்தா ஓடுது. நம்ம அப்பா அம்மா எல்லாம் அவர்கிட்ட இருந்து சீட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதான் தாத்தா திரும்ப வந்ததும் வீட்டை கேட்பாரோன்னு நினைச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இப்படி பண்றாங்க. அப்படின்னா நம்மளோட அம்மாங்க அப்பாங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்களா விஜய்னா? ஐயோ நிலா, அப்படி இல்ல நிலா. தாத்தா ரொம்ப நல்லவர், அவ்வளவுதான். நல்லவங்களை டார்ச்சர் பண்ணா அவங்க கெட்டவங்க தானக்கா? டேய் விஜய், ஒன்னதான்டா. ஏய், என்ன பண்றீங்க இங்க எல்லாரும்? யாரையும் காணோம்னு தேடினா செட்டு சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏய் நிலா, என்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? டேய் நல்லவனே, இந்த பிள்ளைகளை முக்காவாசி கெடுக்கிறது நீ தானே? நீ என்ன பெரிய கேங் லீடராடா? ஏங்க, விஜய் ஒண்ணு கேங் லீடர் இல்லைங்க. இதோ இந்த காவியாவும் கண்மணியும் ரெண்டும் தான். சந்தோஷமா இப்போ? என்ன கேட்டாங்க பாத்தியா உன் அத்தை? ஊருக்குள்ள எல்லாரும் இப்படி அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? முதல்ல எந்திரிச்சு வாங்க வீட்டுக்கு. இல்லம்மா, நாங்க யாரும் வீட்டுக்கு வரமாட்டோம். வரமாட்டீங்களா? ஏன்? ஏன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு
தாத்தாவை டார்ச்சர் பண்றீங்க. இப்போ அவங்கள வீட்டை விட்டு துரத்த பிளான் பண்றீங்க. தாத்தா இல்லாத வீட்டுக்கு நாங்க வரவே மாட்டோம், வரவும் முடியாது. அவ்வளவுதான். ஆமா, தாத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் ஏதோ ஹாப்பியா ஜாலியா இருக்கோம். அவர் இல்லைன்னா நாங்க வீட்டுக்கே வரமாட்டோம், இங்கே தான் இருப்போம். வரமாட்டியா? என்னது? அப்ப புவாக்கு என்ன பண்ணுவ ராஜா? பூவாக்கு தானே உன் கார் ஒண்ணு வச்சிருக்கியே, அத செகண்ட் ஹேண்ட்ல வித்துருவேன். கார செகண்ட் ஹேண்ட்ல வித்துருவியா? அடிங்க என்ன பேச்சு பேசுறாம? ராஜா, நீ அவன் கூட சேர்ந்துட்டு அமைதியாரு. செய்வான், கைகால உடைச்சிருவேன். கண்மணி, ஒழுங்கு மரியாதை நீ எந்திரிச்சு வீட்டுக்கு வா. அதெல்லாம் முடியாதுமா. நீங்க உங்க முடிவை மாத்தி தாத்தா இனிமே இங்க தான் இருப்பாரு, நாங்க அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க. அப்புறமா நாங்க எல்லாரும் வரோம். அப்படியே உறைஞ்சு பல்ல காட்டிடுவோம் பாரு. கூட கூட பேசிட்டே இருக்க. அக்கா நீ இரு, நான் பேசிக்கிறேன். ஏய் பசங்களா, இங்க பாருங்க, எங்க யாருக்கும் தாத்தா மேல தனிப்பட்ட கோவம் இல்ல. ஆனா அவரு ஒரு கொலை பண்ணிட்டாரு. அதுவும் நம்ம தனிகா தாத்தாவை கொன்னுட்டாரு. அதுக்காக ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாரு. ஒரு கெட்டவரை எப்படிடா நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்க முடியும்? அததான் எங்களால நம்பவே முடியல. தாத்தா கண்டிப்பா கொலை செஞ்சிருக்கவே மாட்டாரு. நீங்க வேணா செஞ்சிருப்பீங்க. ஏன்னா உங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அடிச்ச பல்லுல பேத்துருவ பாரு காவியா. என்ன பேச்சு பேசுற? ஏய், ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டுக்கு வா. முடியாதுமா, என்ன ஆனாலும் சரி நாங்க யாரும் வரதா இல்ல. தோடு உரிக்க போறேன். தாத்தாவை விரட்டணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு நாங்க வர மாட்டோம். ஒரு பிசினஸ் விஷயமா வெளியே போறதுக்குள்ள 1000 பிரச்சனை. காவ்யா, என்னம்மா இது? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வாங்க உள்ள போலாம். தாத்தா இங்க தான் இருக்காரு. முதல்ல எல்லாம் மேல வாங்க. டே விஜய், வாடா. ஆனா அவரை தான் நீங்க விரட்ட போறீங்களே. ஏய், இத்தனோட இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறா பாருங்க. அண்ணி, ஏண்டி ஏண்டி சின்ன பிள்ளை மனசையும் கெடுத்து வச்சிருக்கீங்க? உமா, தயவு செஞ்சு நீ ஆரம்பிக்காத, கொஞ்சம் பொறு. ஏய் பசங்களா, உங்க தாத்தா ஒரு கொலைகாரர்னு நாங்க ஒண்ணு கற்பனையில சொல்லல. கோர்ட்டே இவர் தான் தனியா தாத்தாவை கொன்னதுன்னு விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணி தண்டனை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அவர் 7 வருஷமா உள்ள இருந்துட்டு வந்திருக்காரு. நாங்க போய் சொன்னாலும் கோர்ட்டு போய் சொல்லுமா? அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஆமாமா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க உங்க தாத்தா கிட்டே போய் கேட்டுக்க வேண்டியதானே. நீங்க கொலை பண்ணீங்களா இல்லையான்னு அவர்கிட்டயே போய் கேளுங்க. மச்சான், என்ன சொல்ற? ஆமா மேகலா, கேக்கட்டும். அவரே சொன்னாலாவது இதுங்கெல்லாம் நம்பும்ல. அவர் இல்ல, நான் பண்ணலன்னு சொன்னா மட்டும் அவர் மேல தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? மொத்தத்துல ஒரு கொலைகார குடும்பத்துல வந்து சிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். ஏ நிலா, இங்க வா. நான் வர மாட்டேன், என்ன விடுமா. ஒட்டி வாடி. அண்ணி, அம்மா, ஐயோ, விடு போட்டனா. வா. அது சின்ன புள்ள அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. நீங்களாம் பெரிய புள்ளைங்க, உங்களை கை வைக்க முடியுமா? உள்ள வாங்க எல்லாரும். டே விஜய், இப்படி அப்பா வச்சு கேட்காம திமிர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா எப்படிடா நீ உருப்பிடுவ? நீ எப்படி உருப்பிட்டியோ அப்படிதான். ஏய், பேசிக்கிட்டு இருக்க. நான் பேசிக்கிட்டு இருக்காம என்னைய வைக்க மாட்டேன். மச்சான் வாங்க. ஏய், நீங்க வாங்க போடி. பேசிக்கிட்டு இருக்க. வாங்க மச்சான். போ. வாய் வச்சு சும்மா இருக்கானா பாரு. அவங்க கிட்ட போய் வாய் குடுக்குற. தாத்தா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன்.
எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லணும். என்னதுமா? எதுவா இருந்தாலும் கேளு. தனிகா தாத்தாவை நிஜமாவே நீங்க தான் கொலை பண்ணீங்க. நாங்க உங்களை நம்புறோம் தாத்தா. நாங்க எப்பவும் உங்க கூட தான் இருப்போம். ஆனா என்னோட அப்பா அம்மா, இவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் ஏன் உங்களை கொலைகாரன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் தாத்தா? அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அதையே சொல்லணும். பொதுவா அம்மா அப்பாவை எல்லாருமே பாசமா தானே தாத்தா பார்த்துப்பாங்க. ஆனா எங்களோட அம்மா அப்பா மட்டும் ஏன் உங்களை எதிரி மாதிரி பாக்குறாங்க? அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லும்போது பாக்குறவங்க எல்லாரும் அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு நம்புவாங்க தானே தாத்தா. தாத்தா, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கூட உன்னை ஏன் தாத்தா தப்பு தப்பா பேசுறாங்க? அதை கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? தனிகா தாத்தா கண்டிப்பா நல்லவர் கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருந்து அதுக்காக நீங்க தெரியாம அவரை கொலை பண்ணிருந்தா கூட அப்போ நாங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும் தாத்தா. ப்ளீஸ் சொல்லுங்க தாத்தா, நீங்க தான் அந்த கொலையை பண்ணீங்களா?